ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி ஃபார் பேபிஸ். இது ஜஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸில் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் பேபி வந்து என்ன தான் ஃபுட் கொடுத்தாலும் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, அடம் பிடிச்சிட்டே இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க. இதுக்கு கேரட், ரோஸ்டட் ரவா, ஜீரா, பெப்பர், ஸ்மால் ஆனியன் அண்ட் கரி லீவ்ஸ். பேபியோட பார்ட் எடுத்துக்கிட்டு அதை வந்து வச்சு கீ ஆட் பண்ணி, நான் வந்து கீ அண்ட் கோகனட் ஆயில் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன். ரெண்டும் வந்து பேபி டெவலப்மெண்ட்டு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜீரா, பெப்பர், கரி லீவ்ஸ் அண்ட் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா சாட் அவுட் ஆன பின்னாடி கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டையும் போட்டு நல்லா சாட் அவுட் பண்ணி கேரட் பாயில் ஆகணும், ஆயிலில் கொஞ்சம் பாயில் ஆகணும். அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டர் போட்டு பாயில் ஆகிற வரைக்கும் விடுங்க. கேரட் நல்லா பாயில் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரவா, அதாவது ரோஸ்டட் ரவாவை சேர்த்துக்கலாம். ரோஸ்டட் ரவா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிடும் ரவா. அதுக்கப்புறம் உங்கள் பேபி வந்து எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிட்றாங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஆஃப் பண்ணி பேபி பாட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் பண்ணி பேபிக்கு கொடுக்கலாம். நான் என்னோடய பேபிக்கு கொடுக்குறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. என் பேபிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நல்லாவும் சாப்பிட்டாங்க, டம்மியும் வந்து நல்லா ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேபி வந்து நல்லா தூங்கினாங்க. நீங்களும் அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்கள் பேபியும் நல்லா சாப்பிடுவாங்க அண்ட் ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி. ஓகே, பாய்.